வேதாந்த ஸ்வரூப ஸ்ரீமத் விராட் விஸ்வ பரபிரம்மனே நம. ஓம் ஸ்ரீமத் விராட் விஸ்வ பிரம்ம குபேரப்பிடம், பெருமாள்பட்டு, திருவள்ளூர் மாவட்டம். இப்போ திருமண அழைப்பிதழை பற்றி பார்ப்போம். திருமண அழைப்பிதழை பற்றி பார்ப்போம். திருமண அழைப்பிதழ் அப்படின்னு நம்ம திருமணத்திற்கு பத்திரிக்கை அடிப்போம். அந்த பத்திரிக்கையில் போட்டிருப்பாங்க, திருமண அழைப்பிதழில் மணமக்கள் பெயருக்கு முன்னால் திருவளர் செல்வன் செல்வி என்று அந்த குடும்பத்தின் மூத்த மகளின் திருமணமாகும். அந்த குடும்பத்தில் மூத்த மகள் திருமணமாகும். திருநிறை செல்வன் செல்வி என்றால் இளைய மகளின் திருமணமாகும். திருவளர் செல்வி செல்வன் என்னும் போது திருமணம் நிகழவிருக்கும் எங்கள் மகளுக்கு இளைய சகோதர சகோதரி இருக்கிறார்கள், இது எங்கள் இல்லத்தின் முதல் திருமணமாகும் என்று குறிப்பதற்காக, எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த விளக்கம். எங்கள் இளைய குமாரிக்கு திருமண வயது நிரம்பும் பொழுது உங்கள் மகள் திருமண வயது நிரம்பி இருந்தால் வரன் கேட்க வரலாங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரன் கேட்க வரலாம். அப்போ திருமண பத்திரிகை பார்க்கும் பொழுது இந்த வீட்டில் இன்னொரு பொண்ணு இருக்கு, இன்னொரு பிள்ளை இருக்கு அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்வதற்காக இந்த விஷயத்தை திருவளர் செல்வன், திருவளர் செல்வி, திருநிறை செல்வன் அப்படின்னு போடுவாங்க. இப்போ திருநிறை செல்வன் செல்வி என்றால் எங்கள் இல்லத்தில் திருமணங்கள் நிறைவுற்று உள்ளன, இந்த திருமணமே இறுதியானது, இனி எங்கள் இல்லத்தில் மணமக்கள் யாரும் இல்லை என்று பொருள்படும். இந்த பத்திரிக்கையில் இது தாங்க போட்டிருப்பாங்க. இதை நம்ம தெரிந்து கொள்ளணும். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பெண் பார்க்க போகணும். அந்த பெண் பார்க்க போகும்பொழுது இந்த நட்சத்திரங்களாக நான் சொன்னேன், அதை கண்டிப்பாக அதை கடைபிடிச்சு அதன்படி நடக்கணும். இந்த ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு, இந்த ஜாதகம் என்பது லக்னத்தை அடிப்படையாக கொண்டதாகும். ராசி என்பது 2.25 நாளைக்கு 1 வீதம் வரும். லக்னம் என்பது 2 மணி நேரத்திற்கு 1 வீதம் வரும். அதுவும் அம்ச லக்னம் 13 நிமிடத்திற்கு 1 வீதம் வரும். சொல்லப்போனால் சஷ்டியாம் லக்னம் என்பது 2 நிமிடத்திற்கு 1 வீதம், ஒரு நாளைக்கு 720 லக்கணங்கள் வரும் அப்படின்னு. ஆகவே ஒரே ராசியில் பிறந்த எல்லோரும் வாழ்க்கையும் ஒரே மாதிரி அமைவதில்லை. ஒரே நட்சத்திரத்தின் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை ஒவ்வொரு விதமாக அமைகிறது. ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை முறை கூட வேறுபட்டுள்ளது. கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் முதல் மனிதன் வரை 84 லட்சம் என்கின்றது சாஸ்திரம். அவை யாவன? வடிவம், குணம், செயல்பாடுகள், ஒரே நாளில் எத்தனை விதமான படைப்புகள் அப்படின்னு ஜாதகத்தில் கூறியிருக்கிறாங்க. இந்த ஜாதகம் என்பது உண்மை. சூரியனும் சந்திரனும் இருப்பது உண்மை என்றால் ஜோதிடம் என்பது உண்மை. ஜோதிடத்தின் மூலமாக அறிந்து கொண்டு நாமெல்லாம் அதன் வழியிலே செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.